ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை வந்து திருவாதிரை வருது. திருவாதிரைக்கு ஃபேமஸே களி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி தான். வேணும்னா நீங்கள் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இப்போது அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஆறுனதும் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே எண்ணெய் சட்டியில் அரை கப் வந்து பாசிப்பயிரை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் 4 வெல்லம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும் வைக்கணும்னு இல்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாசிப்பயிர் வெந்துருச்சு. வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச அரிசியில் ரவை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பிசைஞ்சோம்னா கட்டி பிடிக்காது. நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போது அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் கொட்டினோன்னா நமக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். லேசாக கிண்டி விட்ட பிறகு பாசிப்பயிறு, தேங்காய், ஏலக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போது ரெடி ஆகிடுச்சு. அதில் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா திருவாதிரை களி ரெடி. நீங்களும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.